ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் இப்போ பூச்சாட்டு முடிஞ்சிருக்குதுங்க. அதனால் என்னுடைய வழிபாட்டு முறைகள் நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி தாங்க. வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குங்க, ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் வீடியோ போடுறதுக்கு. அதுக்காக தான் இன்றைக்கி நான் என்னுடைய பூஜைக்காக முக்கியமாக எடுத்துக்கிட்டது பார்த்திங்கன்னா வேப்பிலை தாங்க. அதையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லையா, அதுலேயும் ரொம்ப விசேஷமான வெள்ளிக்கிழமைங்க இன்றைக்கி. என்னென்னா இன்றைக்கி காரடையான் நோன்பு இருக்குது, சாவித்திரி நோன்பு, அதே சமயத்தில் பௌர்ணமி இருக்குது. அப்புறம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமையும் கூட. அப்புறம் அம்மன் அங்கே பூச்சாட்டு முடிஞ்சு சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் பூச்சாட்டு முடிஞ்சு 5-6 நாள் ஆகிடுச்சுங்க. இந்த வெள்ளிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை இன்றைக்கி. ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அங்கே சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் பூச்செறிதல் நடக்குங்க. அதாவது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் பெருமாள் கோவிலிருந்து சமயபுரம் மாரியம்மனுக்கு சீர் வரும். அது ரொம்ப விமர்சையாக நடக்குங்க. இந்த டைமில் அம்மன் விரதமும் இருப்பாங்க. அதுக்குண்டான ஒரு விசேஷந்தாங்க இந்த விசேஷம். நாமெல்லாம் வீட்டுக்காக விரதம் இருப்போம். ஆனால் அம்மன் இந்த உலகத்துக்காகவே விரதம் இருக்கிற ஒரே ஒரு அம்மன் சமயபுரம் மாரியம்மன் தாங்க. அதுவும் சுத்தமாக பட்டினி விரதம் இருப்பாங்க 28 நாளைக்கு. இது நிறையா பேருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அப்படி இருக்கும்போது அம்மன் கூட சேர்ந்து நம்மளும் விரதம் இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு இன்னும் ரொம்ப ஒரு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக அந்த அம்மன் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நடத்தி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நிறையா பேருக்கு இருக்குது. நான் விரும்பி கும்பிடுற அம்மன் தெய்வங்களில் சமயபுரம் மாரியம்மன் முக்கியமான ஒரு தெய்வங்க. எனக்கு ரொம்ப இஷ்ட தெய்வம் அவங்க தாங்க. இங்கே கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா நாங்கள் டக்குன்னு போகிறது பண்ணாரி அம்மனுக்கும் மாசாணி அம்மன் கோவிலுக்கு தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து கொஞ்சம் லாங்காக இருக்கிறதுனால சமயபுரம் அடிக்கடி போக முடியறதில்ல. அப்படிப்பட்ட இஷ்டமான ஒரு தெய்வத்தை நம்ம இங்கிருந்து மிஸ் பண்ணாமல் வழிபாடு பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு செம்பில் சுத்தமான நீர் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கிணத்து நீர் குளத்து நீரில் கிடச்சிதுன்னா பரவாயில்ல, கிடைக்கல அப்படின்னா எனக்கு பார்த்திங்கன்னா அதெல்லாம் கிடைக்கல. சுத்தமான கைப்படாத தண்ணி வீட்டில் வச்சுருப்பேன். அது கூட நம்ம திருச்செந்தூர் நன்னீர் கிணறு தண்ணி இருக்குது இல்லைங்களா, அது வீட்டில் வச்சுருந்தேன். அந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் லைட்டாக போட்டுக்கோங்க. லைட்டாக போட்டுட்டு அப்புறம் வேப்பிலை, எப்பவும் போல் வேப்பிலை வச்சுட்டு இதை இந்த மாதிரி இந்த செம்பை ரெடி பண்ணி வச்சுட்டு இதில் அம்மனை ஆவாகனம் பண்ணிக்கணுங்க. என்னுடைய சமயபுரம் மாரியம்மன் இவங்க தாங்க. இந்த லேமினேஷன் போட்ட அம்மன் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் நவராத்திரி பூஜைக்காக வாங்கின அம்மன் தாங்க இவங்க எல்லோரும். நார்மலாகவே நான் அம்மன் தெய்வங்கள் கொஞ்சம் விரும்பி கும்பிடுவேன். இப்போ அவங்களுக்கு கீழே பார்த்திங்கன்னா பெருமாளும் தாயாரும் வச்சுருப்பேன். அந்த இடத்துல செம்பை வச்சு நம்ம வழிபாடு பண்ணிக்கலான்னு அந்த இடத்த செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் நீங்கள் அந்த செம்பு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறை இருக்கும். நான் இந்த மாதிரி மெத்தடில் எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு தெரிஞ்ச மாதிரிங்க, இது எனக்கு யாரும் சொல்லித்தரல, நானாக யோசித்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி கும்பிடுற முறை தாங்க இது. அந்த செம்பு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்க இல்லையா, வேப்பிலை மஞ்சள் தண்ணியெல்லாம் வச்சு வெள்ளை பூவெல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறமா அதை கையில் எடுத்து அம்மன் படத்துக்கிட்ட நின்று உங்களுடைய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எதை பற்றி வேண்டுறீங்க அப்படிங்கிறத அந்த அந்த நீரில் சொல்லுங்கள். சொல்லிட்டு அதுக்கப்புறமா சாமி படத்துக்கிட்ட வச்சுருங்க. வச்சுட்டு பூஜைகள் பண்ண நம்ம ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம 2 கையிலையும் வச்சு நின்று ஒரு 10 நிமிஷம் நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணுறோமோ அந்த பிரார்த்தனையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சிடலாங்க. வச்சுட்டு எப்பவும் போல் பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இதில் ஒரு கனி வைப்பேங்க. கனியும் வச்சுட்டு இந்த தண்ணியை நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் கும்பிட்றேன்னா சாயந்தரமாக எடுத்து வீட்டுக்கெல்லாம் தெளிச்சிட்டு அந்த கனியை பார்த்திங்கன்னா சாயந்தரமாக தான் 2ஆக கட் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு நிலப்படிக்கு வைப்பேங்க. வீட்டுக்கு லைட்டாக ஃபுல்லாக வேப்பிலையிலே தெளிச்சிட்டுங்க அந்த தண்ணியை நாங்கள் வீட்டில் இருக்கிற எல்லோரும் ஆளுக்கு கொஞ்சமாக குடிச்சுக்குவோம். அப்படித்தாங்க பண்ணுவேன். அதனால தான் வெறும் மஞ்சள் மட்டும் கொஞ்சமாக போட்டதில். ஏன்னா வேஸ்ட் பண்ண வேண்டாம், செடிகளுக்கெல்லாம் ஊற்ற வேணாம், சுத்தமான தண்ணிங்கிறதுனால நம்மளே குடிச்சுக்கலாம். இப்போ நம்ம 28 நாளைக்கும் விரதம் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம 28 நாளும் தினமும் இந்த மாதிரி செம்பில் இருக்கிற தண்ணியை மாற்றி மாற்றி வச்சு நம்ம பூஜைகள் பண்ணலாம். நான் எங்கள் வீட்டில் ஒரு பெரிய காரியம் ஆனதுனால ஒரு 2 வாரத்துக்கு நான் விரதம் இருக்க முடியாது, பூஜைகளெல்லாம் செஞ்சுக்கலாம். அதனால் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேங்க. மிஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ சாட்டி முதல் வாரம் வர வெள்ளிக்கிழமையை மிஸ் பண்ணவே கூடாது, ஒவ்வொரு ஞாயிறையும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நான் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா நடந்தெல்லாம் போய் மாலையெல்லாம் போட்டு விரதம் இருக்கிறாங்க சமயபுரம் மாரியம்மனுக்கு பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இதில் வந்து ஒரு சயின்டிஃபிக்கான விஷயமும் இருக்குங்க. ஏன்னா அம்மன் தெய்வங்கள் அது சமயபுரம் மாரியம்மனுக்குள்ள விசேஷமானது என்னென்னா வேப்பிலையும் மஞ்சள் தான். இப்போ நம்மளும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு தண்ணி வச்சு தான் பூஜை பண்ணுறோம். ஆல்ரெடி நிலப்படியிலையும் பார்த்திங்கன்னா வேப்பிலை வச்சு விட்டுட்டு தான் பூஜையே நான் ஸ்டார்ட் பண்ணுவேங்க. அப்படி இருக்கும்போது இனி அடுத்து வர்றதில் வெயில் காலம். இந்த வெயில் காலத்தில் இப்போவே நம்மளை சார்ந்து இந்த வேப்பிலை மஞ்சள் இந்த பொருளெல்லாம் இருக்கும்போது இந்த அம்மை நோய் இந்த மாதிரி வெயில் காலத்தினால வர அலர்ஜி இதிலலாம் மேக்ஸிமம் நம்ம வந்து கொஞ்சம் சேஃப் ஆகிக்குவோம். அப்படி ஒரு சயின்டிஃபிக்கான கான்செப்ட் இதில் இருக்குங்க. அதனால தான் இனி சாயந்தரம் பண்ண போகிற பூஜை எப்படிங்கிறத நாளைக்கு நான் ஒரு மினி விலாகாக கொடுக்குறேங்க. ஏன்னா சாயந்தரம் தான் அம்மனுக்கு நான் பிரசாதமும் வைப்பேன். சமைக்காத பிரசாதம் வைக்கணும். பானகம், இளநீர், சாத்துக்குடி ஜூஸ் இந்த மாதிரி பால், தயிர் இந்த மாதிரி என்ன வேணால் வைக்கலாம். ஆனால் சமைக்காத உணவு மட்டும் நீராகாரமாக தான் வைக்கணும். அது வந்து சாயந்தரம் தாங்க வைப்பேன். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.